உங்களை வெளில தள்ளி கேட்ட சாத்துங்க. இன்னும் சும்மா அவங்க பேசுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. முத்து தம்பி, வெண்ணிலாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியலப்பா. ஊருக்கே கூட்டிட்டு போயிடலான்னு தோணுது. ஆனா வெண்ணிலாவுக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசில்லப்பா. ஊர்ல தகவல் தெரிஞ்சதும் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டோம். எல்லா வேலையும் போட்டது போட்டபடி கிடக்கு. நானும் ஆபீஸ்க்கு அடிக்கடி லீவ் போட முடியாது முத்தரசு. அதனால நாளைக்கு காலையில ஊருக்கு புறப்பட்டாவணும் தம்பி. ஆனாலும் வெண்ணிலாவை இந்த நிலைமையில விட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசுல தம்பி. என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு பூரா ஒரே கவலையா இருக்கு. நீங்க வெண்ணிலா பத்தி எந்த கவலையும் படாதீங்க. அவளை நல்லபடியா நாங்க பார்த்துப்போம். எந்த கவலையும் படாம ஏன் சிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா? பின்ன நான் எப்ப சிரிச்சாலும் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி தான் நேத்து வரைக்கும் நிலைமை இருந்துச்சு. பட் ஒரே நாள்ல அது மாறி போச்சு. இந்த நாள் மட்டும் இல்ல, இனி வரப்போற ஒவ்வொரு நாளும் என்னோட நாள் தான். ஸ்வேதா, இப்பதாமா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இவ்வளவு சந்தோஷமா உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஆமா ஸ்வேதா, நீ இத்தனை நாளும் ஒவ்வொரு முயற்சியும் பண்ணி நடக்காம இன்னைக்கு தான் உண்மையான வெற்றியை ருசி பார்த்திருக்க. இனிமே எப்பவும் நீ தான் ஜெயிப்ப. அதுல என்ன சந்தேகம்?
வெண்ணிலா பிறந்த நாளை வச்சு நான் போட்ட திட்டம் எதுவுமே நடக்கலன்னு வெறியில இருக்கும்போது பத்தாகுறைக்கு அந்த சாரதாவும் பாட்டியும் என்னை பார்த்து நீ நாண்டுகிட்டு சாக, நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சாபம் விட்டாங்க. நான் பயங்கர அப்செட்ல இருந்தேன். ஆனா இப்ப எங்க போயிட்டாங்க அவங்க? இன்னைக்கு அந்த வெண்ணிலா அனாதையா நிக்கிறா. இது வரைக்கும் எல்லாத்துலயும் தோத்து போய் இறங்கு முகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு இனிமே எல்லாத்துலயும் ஏறு முகம்தான். இத இன்னொரு முக்கியமான ஆள்கிட்ட ஷேர் பண்ணணும். பாத்தியா சித்ரா, நான் ஜெயிச்சிட்டேன். இனிமேலும் என்ன ஜெயிக்க இன்னொருத்தி பிறந்துதான் வரணும். என்ன நீ இப்போ பாத்துக்கிட்டு இருக்கியா? ஆனா நீ என்ன சொன்ன? எப்பவுமே வெண்ணிலாக்கு துணையா நிப்பியா? உன் வெண்ணிலா இப்போ அனாதையா நிக்கிறா. உனக்கு இப்ப வேற வழி இல்ல. நீ இனிமே அவளுக்கு துணையாதான் நிக்கணும். அனாதையா நின்னு வீட்டுக்கு வீடு பிச்சை எடுத்து சாப்பிட போற அவ கூட நீயும் போ. உனக்கு இனிமே அதுதான் கதி. அன்னைக்கு என்னமோ சவால் விட்டேன் கூட, இப்ப என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி உன்னை அடக்கி வச்சிருக்கேன் பாத்தியா? அடங்கன உன்னை அழிக்கவும் போறேன். நீ அடங்கி இருக்கிற இந்த நாளைக்குள்ள அந்த வெண்ணிலா கதையை மொத்தமா முடிச்சு அனுப்பி வைக்க போறேன். நீ என்ன பண்ற? அவங்க குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பல்லாங்குழி ஆடு. இல்ல நானே வருவேன்னு பாட்டு பாடி பெர்ஃபார்ம் பண்ணி கைத்தட்டு சொல்லு. என்ன? அவளும் போய் சேர்ந்துட்டா எங்க கல்யாணம் நடக்க எந்த தடையும் இல்ல. எங்க கல்யாணத்துக்கு போட போற விருந்து சாப்பாட உங்க எல்லாருக்கும் வேணா படையல் போட சொல்றேன். பாவம் வந்து ஒரு நாளைக்கு விருந்து சாப்பாடு சாப்பிட்டு போங்க. என்ன மருது, நம்ம இந்த வீட்ல இத்தனை சந்தோஷப்படுறோம். ஆனா இதே வீட்ல இருக்கிற கலை இப்போ வரைக்கும் வந்த வெண்ணிலாவுக்கு துணையாதான் நிக்கிறா. தயவு செஞ்சு அவளை ஒதுங்கி வந்துட சொல்லுங்க. இல்லனா விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும்னு சொல்லிடுங்க. அப்பதான் எந்த தொல்லையும் இல்லாம வெண்ணிலா கதைய மொத்தமா முடிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்பவும் இதே சிரிப்பு தான், இதே சந்தோஷம் தான். நீங்க கலைய உடனே கூட்டிட்டு வாங்க. அடுத்து என்னன்னு அப்புறம் யோசிக்கலாம். இல்ல, எனக்கு வெண்ணிலாவோட நிலைமை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏதோ எல்லாமே நம்ம கைய மீறி நடக்குதுன்னு தோணுது மாமா. என்னம்மா சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையேம்மா. இல்ல, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சித்ராக்கா தான் வெண்ணிலாவுக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த ரெண்டு சந்தர்ப்பத்துல அப்படி நடக்கலையோன்னு என் மனசுக்கு தோணுது மாமா. எதை சொல்றம்மா? அன்னைக்கு நம்ம வெண்ணிலாவை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள அவ செயின் லாக்கெட்ல என்ன படம் இருக்குன்னு பார்க்காமலேயே அதுல வெண்ணிலாவோட போட்டோ தான் இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு எனக்கு அப்பல இருந்து பயங்கர சந்தேகம் மாமா. சித்ராக்கா அன்னைக்கு வரல, வெண்ணிலா காப்பாத்தப்படல மாமா. அன்னைக்கும் வெண்ணிலா ஸ்வேதாவோட சதிக்கு இறையாயிட்டா. அதே மாதிரி அன்னைக்கு என் வீட்டுக்கார எடுத்துட்டு வந்து வச்ச மண்ணுல குங்குமத்தை கலந்து வச்ச. அப்பவும் சித்ராக்கா வந்த மாதிரி தெரியல மாமா.
இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஏதோ சதி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது மாமா. இதுக்கு முன்னால வெண்ணிலா கஷ்டப்பட்டப்ப எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல சித்ராக்கா வந்து காப்பாத்திருக்காங்க. ஏன் இப்ப மட்டும் வர்றதில்ல? அதான் மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்னமோ சித்ராக்காவ இவங்க எல்லாரும் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு தோணுது. என்னம்மா இப்படி சொல்ற? நான் சித்ரா இவளுக்கு கை கொடுப்பாங்கிற நம்பிக்கையில தானமா இருந்தேன். நீ இப்படி சொல்லும்போது என் மனசு கலங்குதுமா. நீ எனக்கு பொண்டாட்டியா? சொல்லுடி, நீ எனக்கு பொண்டாட்டியா? எனக்கு பொண்டாட்டியான்னு கேக்குற? ஏண்டி எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராக திட்டம் போட்டுட்டு இருக்க? வீட்டுக்குள்ளேயே விரோதி. ஸ்வேதாக்கும் முத்தரசனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீ என்னடானா அத கெடுக்கிறதுக்கு கூடவே இருந்து திட்டம் போட்டுட்டு இருக்க. வெண்ணிலா தான் முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். ஸ்வேதா முத்தரசு மாமாவை கட்டிக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. வெண்ணிலா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தாங்க முத்தரசு மாமாவை கட்டிக்கணும். எனக்கும் சரி, ஊருக்கும் சரி, எல்லாரோட விருப்பமும் அதுதான். ஏங்க அதை விட்டுட்டு முத்தரசு மாமா தலையில அந்த ஸ்வேதாவை கட்டி வச்சு அவரோட வாழ்க்கையை எப்படி சதிக்க பாக்குறீங்க? வேண்டாங்க. ஏண்டி இவளே ஒரு அனாதை கழுத, இவளுக்கு துணையா இருந்து என்ன எடுத்து பேசுறியா? யார பத்தி அனாதைன்னு சொன்ன? ஆமா, அனாதைதான், அனாதை கழுததான். அவங்க அம்மாவையும் பாட்டியும் தின்னுட்டா. ஏற்கனவே அவ அப்பனையும் முழுங்கிட்டா. இப்போ அனாதையா நிக்கிறா. இந்த பாரு கலை, நீ மட்டும் இப்ப என் கூட வரல, இனி எப்பவுமே நீ அங்க வரக்கூடாது. உனக்கு பிறக்க போற உன் குழந்தையும் இதே மாதிரி அனாதையா நிக்கும். அதுக்கு சம்மதம்னா நீ இவ கூடவே இரு. யார பத்தி அனாதைன்னு சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன? வெண்ணிலாவோட அனாதை சுவேதா உறுதிக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசி இவ்வளவு தப்பா பேசுறியா? கைய எடு, கைய எடு. கையை எடுங்க. மாமா, மாமா, ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? பாரு, ஸ்வேதாக்கும் முத்தரசனுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் முத்தரசனோட முழு விருப்பத்தோட தான் நடக்குது. நீங்க மறுபடியும் அதுக்கு எதிராக செயல்படுறது துரோகம். இப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை உன்கிட்ட கேக்குறேன். இப்ப நீ என் கூட வரியா இல்ல? கலை, நீ போமா. மாமா, நான் இருக்கமா வெண்ணிலா கூட. இதுக்காக நீ கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை இழந்துடாதம்மா. நீ ரொம்ப நல்லவளா இருக்க. குறைஞ்சபட்சம் நீ ஒருத்தியாவது அந்த வீட்டுல இருந்தா தான் அந்த வீடே விளங்கும்மா. நீ இல்லைன்னா அந்த வீடு என்ன கதிக்கு ஆளாகும்னே தெரியலம்மா. போமா, போய் அந்த வீட்லயே இருமா. எனக்கு மனசு கேட்கல மாமா. வெண்ணிலாவை இப்படி தனியா விட்டுட்டு போறதுக்கு. பரவாயில்ல, விடுமா. வெண்ணிலாவை நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. சரிம்மா, போயிட்டு வா. போமா, நீ போ. நீ போ கலை.
நான் அனாதை தானே, இனிமே நான் அனாதை தானே. இல்லம்மா, இல்ல, நீ அனாதை இல்லம்மா. இந்த ஊரே உனக்கு துணையா இருக்கு, அந்த தெய்வமும் உனக்கு துணையா இருக்கு, நாங்கெல்லாம் உனக்கு துணையா இருக்கம்மா. நீ எப்பவுமே அனாதை இல்லம்மா. இல்ல மாமா, நான் அனாதைதான். எல்லாத்துக்கும் என் ராசி தான் காரணம். நான் இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து அம்மா ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததில்ல. தேவையில்லாம எனக்காக வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கடைசியில உயிரை விட்டுட்டாங்க. எல்லாமே என் ராசி மாமா. என்னாலதான் மாமா இது. நான் தான் மாமா அவங்களை கொண்டுட்டேன். என் ஆசைக்காக அவங்க உயிரை விட்டுட்டாங்க மாமா. என் ஆசை அவங்க உயிரை குடிச்சிடுச்சு மாமா. என்னாலதான் மாமா எல்லாருக்குமே சிரமம். நான் போறேன் மாமா, இந்த ஊரை விட்டு போறேன். அம்மா இருந்த ஊருக்கே போறேன். எனக்கு இனிமே எந்த ஆசையும் கிடையாது. என்னைக்கு என்னால என் அம்மா இறந்து போனாங்களோ, இனிமே நான் இங்க இருந்து யாரையும் துன்புறுத்த விரும்பல மாமா. நானும் உன் கூட வர்றேம்மா. ஊர்ல சந்தோஷமா இருந்த குடும்பத்தை இங்க கூட்டு வந்து சிதைச்ச எனக்கு ஒரு சாவு வந்து சேர்ந்துடக்கூடாதா? நானும் உன் கூட வர்றேம்மா. இனிமே எப்போ நான் உனக்கு துணையா இருப்பேம்மா. அழாதம்மா, அழாதம்மா. நீ அழாத இல்லம்மா, நான் இருக்கேம்மா. நீ அழாதம்மா, அழாத, அழாத. மாமா, என்ன கலை, நீ இங்க இருக்க? வெண்ணிலா கூட அவளுக்கு துணையா அந்த வீட்டுல இருப்பேன்னு பார்த்தா அவளை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கலை, எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற? ஏதாவது சொல்லு கலை. என்னாச்சு, ஏன் அழுற? நான் என்னன்னு சொல்லுவேன் மாமா. இன்னைக்கு இவளே ஒரு அனாதை கல்லுத, இவளுக்கு துணையா இருந்து என்னையா எடுத்து பேசுறியா? நீ மட்டும் இப்ப என் கூட வரல, இனி எப்பவுமே நீ அங்க வரக்கூடாது. உனக்கு பிறக்க போற உன் குழந்தையும் இதே மாதிரி அனாதையா நிற்கும். என் வீட்டுக்காரு என்ன சொன்னது கூட எனக்கு மனசு கஷ்டம் அல்ல மாமா. ஆனா நம்ம வெண்ணிலாவை பார்த்து அனாதை கழுத அது இதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு மனசே தாங்கல மாமா. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் பேச்ச மீறி நான் அங்கதான் இருப்பேன்னு தகராறும் பண்ண முடியாது. என்ன ஏதாவது பண்ணி என்னை என் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா அப்புறம் வெண்ணிலாக்கு யாரு மாமா இருக்கா? ஏதோ இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு துணையா இருக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி கலை, நீ போ. ஸ்வேதா, கல்யாண பத்திரிக்கை ப்ரூஃப் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கம்மா. பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தா ஃபோன் பண்ண சொன்னாங்கம்மா. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா முத்தரசன் எதையுமே சட்டை பண்ணாம
அந்த வெண்ணிலாவே கதின்னு கிடக்குறானேம்மா. அதனால இதுக்கு மேலேயும் காத்திருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லம்மா. இன்னைக்கு எப்படியாவது நீ முத்தரசன்கிட்ட பேசி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பேசலாம்ப்பா, பேசலாம். ஆனா வேற விதமா பேசணும். நானா எதுவும் கேட்காம மாமாவை தான் நான் பேச வைக்கணும். ம். ஆம். என்னப்பா நீங்க வீடு இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையா? வீட்ல அவ்வளவு பெரிய சோகம் நடந்திருக்கு, அதோட தாக்கமே குறையாதப்ப இத பேசணும்னு எப்படிப்பா உங்களுக்கு மனசு வந்துச்சு? இதெல்லாம் என்னால முடியாதுப்பா, முடியவே முடியாது. நீ சொல்றது புரியுதுமா, இருந்தாலும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குதேம்மா. இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? சும்மா கல்யாண பத்திரிக்கை ப்ரூஃப் அது இதுன்னுட்டு. ஸ்வேதா, ஏன் மருது மருது டேய் மருது வாங்க. அண்ணா வரண்ணா. வெண்ணிலா கிட்ட என்னடா சொன்னேன்? ஒன்றும் சொல்லியண்ணா. ஒன்னும் சொல்ல. வெண்ணிலா கிட்ட அவளை பார்த்து அனாதைன்னு சொன்னியா? இல்ல